friends, welcome to MAHA's channel GlOWING with MAHA. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா Amazonல இருந்து ஒரு ஃபேஷியல் கிட் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இத அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு இத வந்து ரிவ்யூஸும் பண்ணலாம் இன்னைக்கு. சோ இது வந்து ORIFLAMEல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால ஒரு ஹோப் இருக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் டீடைலா வந்து நம்ம வந்து ஃபேஷியல் கிட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளோட க்ளோ எப்படி இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளுடைய அது ஃபுல் satisfaction எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு இத வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இது வர்த்தா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். அது எல்லாமே வந்து ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் தான் இருக்கும். சோ அந்த ரிவ்யூஸ் வந்து தனியா பிளேலிஸ்ட்ல வந்து நான் வச்சிருக்கேன். நீங்க வந்து அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஷானஸ் ஹுசைனோட ஃபேஷியல் அதாவது கோல்டு ஃபேஷியல் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அதோட ரிசல்ட். சோ அதனால தான் வந்து நான் வந்து என்னோட ORIFLAME வாங்கிருக்கேன். இது வந்து நியர்லி எனக்கு வந்து 6 months அது வந்து எனக்கு கண்டிப்பா அது வரும் அப்படி நினைக்கிறேன். ஸோ ORIFLAME பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீடன் கம்பெனி, நாட் இந்தியன் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு 50 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கும் இது எப்போவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ORIFLAMEல வந்து லவ் நேச்சர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு லவ் நேச்சர் ஃபேஷியல் கிட் க்ளோயிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் கிட் வந்து வாங்கிட்டு அதை வீட்லேயே வந்து பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து கொரோனா டைம்ங்கிறதுனால வெளியில் போய் என்ன தான் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்தால் கூட இதுக்காக நம்ம வந்து வெளியில் போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து யோசிப்பேன். அதனால் எப்பயுமே வந்து நான் வந்து ஃபேஷியல் கிட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ORIFLAMEல வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குவேன். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த பேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. ஸோ 4 ப்ராடக்ட்ஸ் வருது. இது வந்து ஃபேஸ் க்ரீம், அடுத்தது வந்து இது கிளென்சர். இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 கீழேயே இருக்க நம்பர்லாம் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன இது எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து 1549, பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 700 சம்திங்கில் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதுலாம் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர். ஸோ கிளென்சர் வந்து 150 ml இருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். ORIFLAME பிராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய ஹேரில் நல்லா வந்து டைட்டாக வந்து மேலே வந்து கட்டிக்கலாம். அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் ப்ராப்பராக எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வைப்ஸ் வச்சு வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அந்த வீடியோக்காக நான் கொஞ்சம் க்ரீம்லாம் போட்டிருந்தேன், சிசி க்ரீம்லாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தில் எந்த அழுக்குமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இங்கே டெல்லியில் வந்து இன்னும் வின்டர் முடியல அப்படிங்கிறதுனால நான் ஹாட் வாட்டர் எடுக்கிறேன், இல்லைனா நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். கிளென்சிங் மில்க் வந்து எடுத்துக்கிறேன், அதாவது நம்ம ORIFLAMEல கொடுக்குற கிளென்சிங் எடுத்திருக்கேன், கிளென்சரை. ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து லைட்டாக ஒரு 5 minutes நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ தட் உள்ளே இருக்க எல்லா அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபேஷியலே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா 5 நிமிஷம் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். நான் வந்து பொறுமையாக தான் பண்ணிட்டேன். இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன், உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஏதாவது மைல்டாக மியூசிக் போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு நல்லா வந்து பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது திருப்பி வந்து ஒரு வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சிடுறேன் கிளென்சர். கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும், ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மில்க், ஹனி அண்ட் டர்மரிக் 3 இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து இதோடைய வெறும் ஸ்க்ரப்பு மட்டும் வந்து ஹனியோட ஸ்க்ரப் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வந்து ஒரு 1 year யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்க்ரப்பாக வந்து அது இருந்தது. அடுத்து ஸ்க்ரப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரப்பர் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. மறக்காமல் நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதுவையும் வந்து நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணணும் நம்ம.
ஸோ ஸ்க்ரப்பிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய டெட் ஸ்கின் வந்து நம்மளுடைய அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஃபேஸில் நம்ம வெளியே போகிறதுனாலையும், பொல்யூஷன்லேயும், வீட்டில் இருக்கிற பக்கம் கூட நிறைய டெட் ஸ்கின் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாவே முதல்ல வந்து டெட் ஸ்கின் எல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய வந்து ஸ்க்ரப்பிங் பேட்டர்ன் தான். அதாவது வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுறப்போ ப்ராப்பராக வந்து அதுக்குன்னு டைம் கொடுத்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ நல்ல டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான நியூ ஸ்கின் வந்து நல்லா தெரியும். ஸோ அது வந்து இன்னும் நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக நம்மளுடைய ஃபேஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் க்ரீம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வருது. அரோமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு முக்கியமாக வந்து எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து அரோமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ORIFLAMEல வந்து அந்த இதில் வந்து ஸ்க்ரப்பில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஸ்மெல் வந்துச்சு. ஸோ இதுலேயும் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வருது. ஸோ அந்த கெமிக்கல் ஸ்மெல் இருந்தால் எனக்கு எப்பயுமே வந்து ஃபேஷியல் பண்ணுறப்போ ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ணுறதோட மெயினோட மோட்டோவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம வந்து அந்த 20 மினிட்ஸு மசாஜ் பண்ணுறப்பே வந்து நம்ம பாடி ஃபுல்லாக நல்ல டென்ஷன் ஃப்ரீயாக ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஸ்மெல் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மெல் சரியில்லை அப்படின்னாக்கா நமக்கு நல்லாவே இருக்காது. அது நம்ம பார்லர்லாம் கூட பார்த்திங்கன்னா அரோமா ஏதாவது வச்சு நமக்கு வந்து அந்த மூடை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, மூடை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நேச்சுரலாகவே நல்ல ஃப்ராக்ரன்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மசாஜ் க்ரீம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணணும். இதில் மெயின் பார்ட்டே வந்து மசாஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து 50% வந்து ஸ்க்ரப்பிங்னா மெயின் பார்ட்டே வந்து மசாஜ் தான் வந்து. ஸோ மசாஜ் வந்து ரெகுலராக சூப்பராக நம்மளே வந்து பண்ணிக்கலாம். பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் வர்றது, ஃபைன் லைன்ஸ் வர்றது அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிரும். ஒரு சிலருக்கு நிறைய வந்து ஸ்கார் இருக்கும், அதெல்லாம் கூட சரியாயிரும் மசாஜ் ப்ராப்பராக பண்ணுறப்போ. இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. நான் ரொம்ப மைல்டாக ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் நான் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாலே போதும். பட் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் 20 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணேன். எவ்வளோ மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ அதிகமாக இருந்தாலே நல்ல க்ளோயிங் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கீழேருந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்கள். மேலேருந்து பண்ணக்கூடாது. ஸோ நோஸ் சைடில், ஃபோர்ஹெட்டில், கண்ணுக்கு சுற்றி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ மசாஜ் பண்ணுறப்ப அடுத்தப்போ நிறைய வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து மெதுவாக அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வந்து வாய்க்கு சைடில் 2 சைடு, மூக்கு சைடில் 2, இப்போ நான் தொடுற அந்த நெத்தி சைடு வந்து சைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நல்லா வந்து லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து அந்த முடிக்க போகிற இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி நான் தனியாக டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து ஹெட்டேக் இருந்தாலோ இல்லை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலோ அதுக்கெல்லாம் சரியாயிடும். இந்த நெத்தியில் வந்து இந்த இடத்துல நம்ம குங்குமம் வைக்கோம் இல்லையா, அந்த குங்குமம் வைக்கிற பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறப்போ நம்மளுடைய யூட்ரஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து குங்குமம் வந்து வைக்கிறதுனால தான் டெய்லி ப்ரெஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாலே காதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நான் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறேன் நான். ஸோ இது வந்து சும்மா ஜென்ரலாக வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ எப்பயுமே வந்து இந்த கன்னத்து சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட்ஸில் தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது கீழே இருந்து மேலே தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். வாய் சுற்றி வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோஸ் சைடு இதெல்லாம் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் வந்தால் ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு லைட்டாக வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் வந்து நமக்கு மசாஜோட பெனிஃபிட்ஸ். அது எதனால் அப்படின்னாக்கா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக ஆகிறதுனால தான் அது வரும். இப்போ வந்து நோஸ் சைடெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செக் பண்ணுறப்போ வந்து ஏதாவது வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரிமூவர் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸோ ஒயிட் ஹெட்ஸோ இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணலை.
ஸோ பிளாக்கெட்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த ஸ்ட்ரிப்பை நோஸில் வச்சுட்டு அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்தா எல்லா பிளாக்கெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறதுக்கு. நிறைய பிளாக்கெட்ஸ் இருந்தால் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் இதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். க்ரீம் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் போடுவோம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸு ஒரிஃப்ளேமோட ஃபேஸ் மாஸ்க் இதுதான் வந்து லாஸ்ட்டாக போட்டு நம்ம வந்து முடிக்க போகிறது. ஸோ ஃபேஸ் மாஸ்க் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் மாஸ்க்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மசாஜ் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் த ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்குக்கு கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் மசாஜ் பண்ணிங்களோ ஸ்க்ரப் பண்ணிங்களோ எல்லா இடத்துக்கும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கீழேருந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். அதான் மியூசிக் கேட்கலாம், இல்லை தூங்குறதுனா கூட ஒரு சின்ன நாப் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருங்க. அந்த டைம்லேயே எதுவும் ஒர்க் கொடுக்காதீங்க, கண்ணுக்கு வேலை கொடுக்காதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் சிஸ்டம் பார்க்குறதோ மற்ற ஒர்க் பார்க்குறதோ எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபுல்லாக ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமும். ஸோ வந்து எனக்கு 1 ஹவர் ஆச்சு இது எல்லாமே சேர்த்து முடிக்கிறதுக்கு. ஸ்கின் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது. இன்னும் 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு மாதிரி ஹெல்தி க்ளோயிங்காக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட இது எப்பயுமே 700-800 ருபீஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரிஃப்ளேம் வந்து வெப்சைட்டில் கூட நிறைய கிடைக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆயிலி ஸ்கின்க்கு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலே இந்த ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நல்லா ஹைட்ரேட்டடாக தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக வந்து என்னோடய ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் மேலே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுறேன். என்னுடைய ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக அமேசிங்காக ரிசல்ட் இருக்குது. நானும் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து வாங்கினேன். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரே ஒரு மைனஸாக இருக்கிறது வந்து இது வந்து பேரபின் ஃப்ரீ இல்லாத ப்ராடக்டாக இருக்கிறது ஒன்று தான் மைனஸாக இருக்குது. அதர்வைஸ் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் அப்படி தான் சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அமேசிங்கான ப்ராடக்ட். நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஐவைஸ் ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குது. என்ன தான் நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் பண்ணாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பிராண்டோட ஃபேஷியல் வந்து பண்ணுறப்போ வந்து இன்னும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம பார்லர் போல் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நமக்கு வீட்லேயே நம்மளை பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மீ டைமுக்கு வந்து நம்ம வந்து ஃபேஷியல்லாம் வந்து வச்சுக்கிறப்போ வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.